கிழக்கு வடமத்திய ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மழையுடன் குறித்த பகுதிகளில் தற்காலிகமாக காற்று வீசக்கூடும் எனவும் மின்னல் தாக்கங்களிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் திணைக்களம் குறிப்பிடுகின்றது. நாட்டின் சில பகுதிகளில் நேற்று மாலை கடும் காற்று வீசியுள்ளது. கம்பஹா மாவட்டத்தை ஊடறுத்து வீசிய கடும் காற்றினால் 3 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதுடன் மேலும் 59 வீடுகளுக்கு பகுதியளவில் சேதம் ஏற்பட்டுள்ளதாக இடர் முகாமித்துவ அமைச்சு குறிப்பிடுகின்றது. கம்பஹா அஸ்கிரி பகுதி மக்கள் காற்றினால் சேதமடைந்த தமது வீடுகளை இவ்வாறு சுத்தப்படுத்தினர். எமக்கு தெரிந்த அளவில் ஒருபோதும் இவ்வாறு இடம்பெற்றிருக்கவில்லை, நம்ப முடியவில்லை. இவ்வாறு காற்று வீசக்கூடும் என முன்னரே அறிவிக்கப்பட்டிருந்தால் எம்மால் முன்னாய்த்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கலாம். நேற்று வீசிய கடும் காற்றினால் வீடுகள் மாத்திரமன்றி மின் கம்பங்களும் சேதமடைந்தன. பண்டாரகமவை ஊடறுத்து வீசிய காற்றினால் சேதமடைந்த வீடுகளின் உரிமையாளர்கள் அவற்றை வளமைக்கு கொண்டுவர மேற்கொண்ட முயற்சிகள் இன்று எமது கேமராக்களில் பதிவாகின. அந்த பிரதேசத்தின் 6 கிராம உத்தியோகத்தர்கள் பிரிவுகளில் உள்ள பல வீடுகள் காற்றினால் சேதமடைந்தன. காற்றினால் சேதமடைந்த மின் கட்டமைப்பு ஒன்று இன்று மீண்டும் வளமைக்கு கொண்டுவரப்பட்டது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது இவ்வாறான கடும் காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிடுகின்றது. சுமார் 10 அல்லது 15 நிமிடங்கள் இந்த காற்று நீடிக்கலாம் எனவும் திணைக்களம் கூறுகின்றது. இவ்வாறான காற்று வீசக்கூடிய நிலைமை தொடர்பில் எதிர்வு கூறலை விடுக்க முடியாது எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. இதேவேளை மழையினால் பராக்கிரம சமுத்திரத்தின் 10 வான்கதவுகள் 6 அங்குலம் வரை திறக்கப்பட்டுள்ளன. மின்னேரியா நீர்த்தேக்கத்தின் 7 வான்கதவுகள் 3 அங்குலம் வரையும், கவுடுல்ல நீர்த்தேக்கத்தின் 5 வான்கதவுகள் 6 அங்குலம் வரையும், 7 வான்கதவுகள் 3 அங்குலம் வரையும் திறக்கப்பட்டுள்ளன.